ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 12. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் கதவுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் கிராண்ட் மாஸ்டரும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. பேசாமல் நம்ம யானை வந்துட்டு ஜிங்க் கூட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் யான் கிட்ட போய் பேச, நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஜிங்க் கிட்ட போய் பேச, ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம யானை கூட்டிகிட்டு நம்ம டிங்யான் வந்துடுவாங்க. நம்ம ஜிங்க் கிட்ட ஏற்கனவே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிங் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது, இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணலை அப்படின்னா, இல்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றது பண்ணலைனாலும் எனக்கு இது ரொம்ப பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் என் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிம்பாங்க நம்ம ஜிங். நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நானும் இப்போ தான் நிம்மதினா என்னங்கிற விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. நம்ம ஜிங்கையும் குழந்தையும் பார்த்த யானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோயினும் தனியாக நின்று பார்க்க, அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பாசமாக பேசிகிட்டு இருக்கதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்கு அப்படின்னா, அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னா, அழகாக இருக்குது, பாவம் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க அவ்வளோதானே அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. நம்ம ஜிங் வந்துட்டு யான் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டிங்யானை பற்றி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, நம்ம வாழ்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யானுக்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அப்போது குழந்தைய வச்சிட்ருக்க யான் வந்துட்டு அப்போ தான் பார்ப்பாங்க, குழந்தை கையிலையுமே வந்துட்டு அவங்களோட பர்த் மார்க் மாதிரியே இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பர்த் மார்க் இருக்கிற காரணத்தினால அவங்க சின்ன வயசில் நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி கஷ்டத்தை இந்த குழந்தையும் அனுபவிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். நம்ம யானுக்கு குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கையை இப்படி வாழ்கிறத விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பேருமே செத்துடுறது மட்டும்தான் இதுக்கு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ரூம் ஃபுல்லாக தீ வச்சுப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குற நம்ம ஜிங்க்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை கையில் ஒரு கத்தி வச்சுட்டு நீ உள்ளே வந்த அப்படின்னா குழந்தைய கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிங்க்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க நம்ம யான். நான் உன்னை வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னால் அதை பார்க்கவே முடியல, யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இப்போ உன்னை குழந்தையா சாகடிக்கவும் எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த் மார்க்கை மட்டும் அழிச்சிட்டு குழந்தைய தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படியே பிடிச்சிருவாங்க குழந்தைய. ஆனால் அந்த நெருப்பில் நம்ம யான் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நம்ம யானால் அதை தாங்கிக்க முடியலை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் இதை தாங்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உட்காந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரோட அம்மா வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் அவங்க கையில் ஒரு கத்தி இருக்கிற மாதிரியும், கிராண்ட் மாஸ்டர் கையில் கிராண்ட் மாஸ்டரே இருக்கிற மாதிரி, அப்போ வந்துட்டு நீ இந்த குழந்தைய கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒரிஜினலாக கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி ஒரு கத்தி வந்து பாய வந்துட்டுருக்கும். கரெக்டாக அப்போது ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படியே வந்துட்டு அந்த இல்யூஷன்லேருந்து வெளில வந்து அப்படியே திருப்பி விடுவாங்களோ, அது கரெக்டாக நம்ம ஹீரோயினையும் குத்த போயிடும். அப்போது ஹீரோயின் முன்னாடியே தோன்றி அதை வந்துட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. திரும்பவும் பெட்டாக மாற்றி நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் தூங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்து எந்திரிப்பாங்க நம்ம ஹீரோயின். பார்த்தா பக்கத்தில் கிராண்ட் மாஸ்டர் இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குதுங்க, இவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அடுத்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் இருந்துட்டு, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, பரவாயில்லையே உங்களுக்கு தூக்கம் கனவுலாம் கூட வருதே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுவாங்க. அப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு, என்னை பார்த்து எவ்வளோ பேர் பயப்படுவாங்க, ஆனால் நீ என்னமோ பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறியே அப்படின்ற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த மவுண்டெயின்லேருந்து ஆள் வந்திருக்காங்கங்கிற செய்தி வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிடச்சோன்னே யான் மூஞ்சிலே வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு யானோட அப்பா கூட அந்த மவுண்டெயினுக்கே போவாங்க. அந்த மவுண்டெயின்லேருந்து வர்ற ஆளுங்க வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி எடுத்து அதில் நல்ல ஸ்ட்ராங்கான பிளட் லைனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைய எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஜிங்கோட குழந்தைய வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு யுவான் ஃபேஸில் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தையோட பிளட்டை போட்டோன்னே இது ஸ்ட்ராங்கான குழந்தை தான் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் மேஜிக் பண்ணி நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு குழந்தைய ஜிங்கிட்டே கொடுத்துட்டு குழந்தை இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அந்த மவுண்டெயின்லேருந்து வர ஆள் கேட்பாங்க, நீங்கள் மட்டும்தானே வருவீங்க, இது யார் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் யான் கிட்ட வந்துட்டு இவங்க யாருன்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் பற்றி கேட்கும்போது, இது என் பையன் தான், அடுத்த ஜென்ரேஷன் பிஸ்னஸ் கற்றுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க.
மாஸ்டர் யுவானும் அவங்க கிராண்ட் மாஸ்டரோடு சேர்ந்து அந்த சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போவாங்க. அந்த சீக்ரெட்டான பிளேஸை பார்த்தோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டர் இதுதான் அந்த பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாட்கள்லாம் தடுத்தோன்னே 2 பேரை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இன்னொரு பொண்ணை கொடுத்து நீ என்னை உள்ளே கூட்டிகிட்டு போ, இல்லைனா உனக்கும் இதே நிலமை தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தோம்னா நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, சின்ன பசங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்பவே வந்துட்டு கஷ்டமான நிலமையில இருக்கும். ரத்தம் ஊற்றினபடி, சங்கிலியில் கட்டினபடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ப்ளீஸ் எங்களை சர்வை பண்ணுங்கள், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறத விட எங்களை எப்படியாவது சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்களால் இந்த கொடுமையை தாங்கிக்க முடியலை, செத்து போகிறது எவ்வளவோ மேல் இந்த கொடுமையை தாங்கிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது கிராண்ட் மாஸ்டரே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கிராண்ட் மாஸ்டரோட ஒருத்தங்க கார்டியன் மாதிரி இருப்பாங்கள்ல, மாஸ்டர் ஷீ, அவங்க தான் இந்த விலை எல்லாத்தையுமே செஞ்சுருப்பாங்க. தன்னோட பிளட் குரூப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும், நிறையா பேரை வந்துட்டு உருவாக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பலன் நிறையா கிடைக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம கிராண்ட் மாஸ்டரோட கார்டியன் ஷீ வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி பையன் வந்துட்டு என்னோட ரத்தத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கெஞ்சி அழ ஆரம்பிப்பான். அதை பார்க்கும்போது கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் உனக்கு இதெல்லாம் இப்படி சொல்கிறது அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியும், ரத்தம் கொடுத்தா நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க, இல்லைனா கொடுக்க மாட்டீங்க, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, எனக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுங்க, என் ரத்தம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள்லாம் என்னோட பீப்புள், நான் எப்படி உங்களை சாக விடுவேன் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பரவாயில்ல, நாங்கள் சாவறது எவ்வளவோ மேலே, நாங்கள் நரக வேதனையை அனுபவிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பணியாட்கள் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் தாக்க வரும்போது உடனே அவங்க கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்கள எல்லாருமே அடிச்சுட்டு இவங்களோட சங்கிலியை மொத்தமாக வந்துட்டு ஒரு மேஜிக் பவர்னால் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. உடனே அந்த பணியாட்கள் சொல்லுவாங்க, ஓ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த சங்கிலியெல்லாம் ரிமூவ் பண்ணி இவங்களை காப்பாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, இவங்க அந்த பேரியரை தாண்டினாலாவே தன்னாலே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே மற்ற மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ப்ளீஸ் அந்த சைட் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் இல்லை நாங்கள் இங்கே இருந்து கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் ஒரேடியாக செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பேரியருக்கு தாண்ட ட்ரை பண்ணி இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே மாஸ்டர் ஷீக்கு அவங்க பையன் வந்துட்டு தூதமிச்சிருவாங்க. உடனே மாஸ்டர் ஷீ வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் மேலே பழிய போடணுங்கிறதுக்காக ஊர் ஃபுல்லாக வந்துட்டு நெருப்பை பற்ற வைங்க, மாஸ்டர் ஷீ வந்துட்டு நெருப்பை பற்ற வச்சு விட்டுட்டு அந்த பழியை தூக்கி நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு இந்த மவுண்டெயினில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் சொல்லிடு, ஸோ எல்லாருமே வந்து கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ நம்மளோட வேலை ஈஸியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இதை மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பி விடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ரூலிங், அவங்க ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஸ்னேக் பாபுவும் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. நம்ம ரூலிங் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே இவங்களே கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க, இல்லை கொன்றுவாங்க, நம்மளோட வேலை வந்துட்டு ஈஸியாயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்னேக் பாபுக்கு நான் வந்துட்டு போய் கிராண்ட் மாஸ்டரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரூலிங் உடனே தடுத்துட்டு அவங்களே மயக்கமாக்கிடுவாங்க. அந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு நெருப்பால் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மவுண்டெயினை தேடி கண்டுபிடிச்சி மவுண்டெயின்குள்ளே போனாங்க அப்படின்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்போ தான் வந்துட்டு உள்ளே என்ட்ராவாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஒருத்தங்க விடாமல் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் பவர்ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அந்த மேஜிக்கல் ஃப்ளவராக கன்வெர்ட் ஆகி கீழே இருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிருக்க கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் பெட் ஃபார்மில் இருந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டு வாங்க மாஸ்டர் போகலாம் அப்படின்னா, இல்லை நான் இறந்து போகிறேன், நான் இந்த இடத்துல இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாடாதீங்க, எந்த நேரத்தில் விளையாடணும்னு உங்களுக்குலாம் இல்லையா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நிறையா பேர் என்ன சின்ன வயசுலேருந்து கொல்லணும்னு நினச்சிருக்காங்க, நான் யாருக்குமே நான் என்னோட உயிரை கொடுத்ததே இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் உனக்காக என் உயிரை தரலான்னு இருக்கேன், நீ வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுக்கு உங்கள் உயிர், எனக்கு உங்கள் உயிரெலாம் வேணாம், வாங்க நம்ம வெளில போவோம், தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது வியப்பாக இருக்குது. ஏன்னா நீ என்னை கொல்றதுக்காக தான் வந்த, இப்போ நானே என் உயிரை தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் வாங்க நம்ம எப்படியாவது வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி இப்படி ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தப்பிச்சுப்போன்னு சொல்லியும் அந்த பொண்ணு போகாமல் நம்மளுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து நம்ம கிராண்ட் மாஸ்டரே சொல்லுவாங்க, அப்போ நம்ம 2 பேரும் இங்கே தான் சாக போகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம வாழ்வோம், நம்ம 2 பேருமே வந்துட்டு வெளியில் போய் பத்திரமா இருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹோப் கொடுப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்போ அவங்களுக்கு சாகிறதுல இஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்க.
இதுக்கு நடுவில் அந்த 8 மாஸ்டர்ஸுமே அங்கே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற செத்து போனவங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்னது இது இவங்கெல்லாம் ஃப்ளவராக மாறி இருக்காங்க, அப்போ இவங்க எல்லாருமே ஒரே பிளட் குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு லேடி மாஸ்டர் கேட்டோன்னே மாஸ்டர் ஷீக் வந்துட்டு பதட்டமாயிருவாங்க. இப்போ அதை இப்போ முக்கியம் கிடையாது, நம்ம வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரை பிடிக்கிறத அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாஸ்டர் ஷீ. இவங்க எல்லாரும் முன்னாடியும் எக்ஸாஸ்டாக இருக்க கிராண்ட் மாஸ்டர் தோன்றுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. பாய்.